என் கணவர் எப்படி நிற்கிறாரு பாருங்க, பாவம். சட்டை கூட போடாமல். அதுக்குள்ளே எப்போ புழுவுமா? புழுவா? இது மட்டும் போதில்ல. இது மட்டும் போதும். எது புழுவு? மாங்காய் பழுத்துருச்சு, நல்லா கழுவிடுங்க. பாருங்க, மீன் குழம்பு அவர் தான் கூட்டி போட்டார். ஐயோ சுடுது சுடுது மாமா. பாருங்க, அவர் தான் இப்போ தாளித்து விட்டார் மீன் குழம்பு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஏப்பா அது கொட்டை. ஆமாம், சரி வேணாம். வயிற்ற அவர் எப்போதும் சட்டை போடாமல் தான் இருப்பார், கோச்சிக்கிறாதீங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதே நார்மலாக இருந்துச்சுனாக்கா மற்ற நாளுன்னா போக முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். மற்ற நாட்டில் எப்போதும் இப்படி இருந்தால் எவ்வளோ அழகாக நல்லாயிருக்கும். அரை மணி நேரத்தில் போகிற இடத்துக்கு 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம் இல்லைங்க? ஆமாம், எப்படி இருக்கு பாருங்க, ஆசையாக இருக்குது பார்க்க. சென்னையில் இப்படியா? இந்த கொரோனா காலத்தில் தான் இப்படி இருந்துச்சு. இதுதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜு. அதாவது கோடம்பாக்கம்னு சொல்லுவாங்க, லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. கரெக்ட் தானேங்க நான் சொல்கிறது? ஆமாம். பார்க்குறவங்களாம் பார்த்துக்குங்கப்பா. இதுதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜு. ஆமாம். இந்த பிரிட்ஜு கட்டி எத்தனை வருஷம் இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என் மன்னவர் 40-50 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வள்ளுவர் கோட்டம் வந்தாச்சு. இப்படி போனால் வள்ளுவர் கோட்டம், இப்படி போனால் பிரிட்ஜு. இது திரும்பிட்டோமா டி நகர். இந்த பக்கம் டி நகர் பக்கம் வந்தாச்சு. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. நாங்கள் மீன் வாங்க போகிறோங்க. மீன் வாங்க. இவ்வளோ காலங்காத்தால எங்கே போகிறோன்னா மீன் வாங்க. ஆமாம். ஏரோப்ளைன் போகுது. வாங்க ஏரோப்ளைன் எல்லாரும் ஏறி போகலாம். மணி பூண்டா? மணி பார்க்குறதா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது என்னன்னே எனக்கு தெரியல. சொல்லுவா எவ்வளோ முரல்? முரல் எவ்வளோன்னு கேட்டேன். கிலோ 500 இப்படி பாருங்க. என்ன மீன் இப்படிங்க? மீன் வாங்கலான்னு வந்தா நான் விலை சொல்கிறேன் பாருங்க. கடற்கரை. போதும் போடுங்க ஃபஸ்ட்டு. நல்லாதா? நல்லா இருக்கா? சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் பணம் கொடுக்க. வாரம் கொடுக்காது, அடுத்த வாரம் என்ன கருப்பா. இப்போ அதில் என்ன 1/2 கிலோ இருக்கும். போட்டுருவா அப்படியா? 1.5 கிலோ தான் போட்டு கொடுங்க. ஆமாம், போடுமா. இளநீ வெயில் தாங்க முடியல. ஒரு இளநியை குடிச்சிட்டு அண்ணன் நல்லா எடுக்கல. யூடியூப் அண்ணனே எடுக்கலாம். சென்னை பூரா பப்ளிசிட்டி ஆகும், தமிழ்நாடு பூரா பப்ளிசிட்டி ஆகும். புளி வாங்குறோம் பாருங்க, அண்ணன் ரேட்டு பார்த்து போடுறாரு, கூட கொஞ்சம் போடுவார். இருங்க, வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கூட போடுவார். அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் வாங்கி தான் வைக்கிறவர். போய் இதை வாங்கி சாப்பிட்றாரு. டீ கடையில் டீ குடிக்க உக்காந்துருக்கேன். வெயில் தாங்க முடியலப்பா, சரியான வெயில். போய் பேரம் பேசுவார். இது என்ன அது என்ன.
இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான சீலா இங்க பாருங்கள், ஃப்ரெஷ்ஷு மீன். இதெல்லாம் வந்து நம்ம இதில் வாங்கினோம்னா இப்படி இருக்காது. வந்து 300 ரூபா அந்த மீன். இது வந்து கடம்பா வந்து கிலோ 300 ரூபா. அதுக்கு விலை குறைக்க மாட்டேன்ட்டாங்க. கையெடுங்க, கிலோ 300 ரூபா. இது வந்து பாறை, கொடுவா. இந்த மீன் தாங்க என் பையன் சாப்பிடுவான். இது என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் இந்த மீன். இத்தனையும் ஒரே நாளில் சாப்பிட மாட்டோம், ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்குவோம். இது நாளைக்கு